ஞான கணேசா சரணம் சரணம், ஞான ஸ்கந்தா சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் சரணம், ஞானானந்தா சரணம் சரணம். ஆக்கும் தொழிலைந்தரநாற்ற நலம், பூக்கும் நகையாள் புவனேஸ்வரிபால், சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே. ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். இன்று 17/2/2026 தேதி செவ்வாய்க்கிழமை, மாசி மாதம் 5ஆம் தேதிக்கு நாள், மேல் நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 10:17 வரை அவிட்டம், பின்பு சதயம். இன்றைய விசேஷம் அமாவாசை. இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய். வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். சூரிய உதயம் காலை 6:33 மணி. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சந்திராஷ்டமம் புனர்பூசம் பூசம். அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீங்க. கணவன் மனைவி இடையில அந்யோன்யம் அதிகரிக்கும். குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முருகப்பெருமான் வழிபாடு வாழ்வில் மகிழ்ச்சி தரும். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். தேவையற்ற செலவுகள் வர வாய்ப்புள்ளது. வாகனங்கள்ல செல்லும் போது கவனமா இருக்க வேண்டும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய என மந்திரத்தை தினமும் 108 முறை ஜெபிக்கலாம். மேஷ ராசி பரணி நட்சத்திரம். பணியிடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். அறுவடை முருகன் வீடுகளுக்கு சென்று வருவது நன்மை தரும். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். எதிர்பாராத பயணங்கள் காரணமாக உடல் அசதி உண்டாகும். மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரம். உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். திடீர் செலவுகளால் கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படலாம். வாடிக்கையாளர்களிடம் கவனமா பேசணும். மகாலட்சுமி வழிபாடு செய்வது அற்புதமான மாற்றங்களை தரும். ரிஷபராசி என்பர்களே, வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. நண்பர்களின் மூலமாக உதவிகள் கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வேலையில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். பணியிடத்தில் சவால்களை சந்தித்து வெற்றி பெறுவீங்க. திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும். பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக செலவு செய்வீங்க. முருகப்பெருமானை வழிபடுவது நன்மைகளை தரும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். பணவரத்து அதிகரிக்கும். காரிய தடங்கல்கள் ஏற்படலாம். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கும். வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது கவனம் தேவை. ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். எதிர்பாராத பணவரவு இருக்கும். பணத்தை சேமிப்பதில் கவனம் செலுத்துவது நல்லது. பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. கிருஷ்ணர் அல்லது சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. மிதுன ராசி அன்பர்களே, சில விஷயங்களில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். எதிர்பாராத சில தடைகளை சந்திக்க நேரிடும். உங்கள் பொறுமையும் விவேகமும் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும். சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது நன்மை அளிக்கும். மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பது நல்லது. வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். வேலைகளில் தாமதங்கள் ஏற்படலாம். இறுதியில் வெற்றிகரமாக முடியும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். கணவன் மனைவிக்கிடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். எதிர்பாராத ஆதாயங்கள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு நல்ல நாள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி நிச்சயம். இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றிகரமா நடந்து முடியும். பயணங்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கடகராசி என்பர்களே, நிதானமா செயல்பட வேண்டிய நாள். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. நிதி நிலைமை சீராக இருக்கும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது.
குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். பயணங்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பயணங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது நல்லது. தட்சிணாமூர்த்தி காயத்ரி மந்திரம். ஓம் தட்சிணாமூர்த்தயே வித்மகே தயா நஸ்தாய தீமஹி தன்னோ தீசக் பிரச்சோதயாது. கடகராசி பூசம் நட்சத்திரம். பொறுமையுடன் செயல்பட பிரச்சனைகள் தீரும். பணியிடத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகளில் கவனமாக இருக்க வேண்டும். சிவபெருமானை வில்வ இலைகளால் அர்ச்சித்து வழிபடுவது சிறப்பு. கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். குடும்ப பிரச்சனை தீர சரியான வழி பிறக்கும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. நாக தேவதையை வழிபடுவது நன்மைகளை தரும். சிம்மராசி என்பர்களே, தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே சமயம் சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சிம்மராசி மகம் நட்சத்திரம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி வந்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். வரவை காட்டிலும் செலவுகளும் அதிகரிக்கும். சூரிய பகவான் வழிபாடு நன்மை தரும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. மனதில் ஒருவிதமான குழப்பம் நிலவக்கூடும். பயணங்களின் போது கவனமாக இருக்க வேண்டும். சிவபெருமான் வழிபாடு மன அமைதி தரும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். பணியிடத்தில் பொறுப்பு கூடும். மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. தொழில் வியாபாரத்தில் புதிய திட்டங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உங்கள் வேலைகள் எளிதாக முடியும். கன்னிராசி என்பர்களே, நிதி நிலைமை சீரா இருக்கும். புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் யோசித்து செய்வது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நன்மை அளிக்கும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். புதிய தொழில் தொடங்குவதற்கு முன் உரிய ஆலோசனைகளை பெறுவது நல்லது. வாழ்க்கை துணையின் பெயரையும் இணைத்து தொழில் தொடங்குவது நல்ல பலனை தரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். சூரிய பகவானை வழிபடுவது சிறப்பு. கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். அறிமுகம் இல்லாதவர்களிடம் பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். விநாயகரை வழிபடுவது தடையின்றி காரியங்கள் நடைபெற உதவும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும். வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும். நிதி நிலையில் சீரான முன்னேற்றம் இருக்கும். முருகப்பெருமானை வழிபடுவது நல்ல பலன்களை தரும். துலாம் ராசி என்பர்களே, தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. திறமை, பொறுமை, தன்னம்பிக்கை ஆகியவற்றின் மூலம் சவால்களை எளிதாக கடந்து விடுவீர்கள். நிதி நிலைமையில் சற்று கவனமாக இருப்பது அவசியம். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். மனதில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை நிலவும். பயணங்களால் அலைச்சல் இருக்கும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். கலைத்துறையினருக்கு முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். மகாலட்சுமி மற்றும் துர்க்கையம்மனை வணங்குவது நல்லது. துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். உடல் நலனில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மனதில் ஒருவிதமான சஞ்சலம் நிலவும். உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். திட்டமிட்ட காரியங்கள் வெற்றியாகும். விருச்சிக ராசி என்பர்களே, பணவரவு திருப்திகரமா இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெற வாய்ப்பு உள்ளது. வேலை செய்யும் இடத்தில் உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். முருகப்பெருமானை வழிபடுவது நன்மை தரும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். பொறுமையுடன் இருப்பது அவசியம். தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். குரு பகவானை வழிபடுவது சிறந்தது. விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். எதிர்பாராத வழிகளில் பண வரவு உண்டாகும். பயணங்களால் அலைச்சல் உண்டாகலாம். குடும்பத்தினரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வாராகி அம்மனை வழிபடுவது நன்மைகளை தரும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். பயணங்களில் கவனம் செலுத்த வேண்டும். விநாயகரை வழிபடுவது காரிய தடைகளை நீக்கும். தனுசு ராசி என்பர்களே, உங்கள் வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். சில விஷயங்கள் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தலாம். எதிர்பாராத சில நன்மைகளும் கிடைக்க வாய்ப்புள்ளது. தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பயணங்களால் அலைச்சல் மட்டுமே ஏற்படக்கூடும். உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது மிகவும் நல்லது. தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். வேலை செய்யும் இடத்தில் உங்களின் திறமை அங்கீகரிக்கப்படும். புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது மன அமைதியையும் நல்ல பலன்களையும் தரும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். பணியிடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலை அழுத்தம் ஏற்படக்கூடும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். குரு பகவானின் அருள் பெற ஓம் பிரம் பிரகஸ்பதையே நமகா என்ற மந்திரத்தை 108 முறை ஜெபிப்பது நன்மை தரும்.
மகர ராசி என்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். பணியிடத்தில் உங்களின் கடின உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். மன உளைச்சல் காரணமாக சிறு உடல்நல குறைபாடுகள் ஏற்படலாம். சனி பகவானை வழிபடுவது நன்மை தரும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறலாம். அமைதியுடன் இருப்பது பல பிரச்சனைகளை தீர்க்க உதவும். சூரிய பகவானை வழிபடுவது சிறந்தது. மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது நல்ல நேரம். வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும். பெருமாளை வழிபடுவது நன்மைகளை தரும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். பயணங்கள் செல்ல நேரிடும். புதிய சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும். முருகப்பெருமானை வழிபடுவது சிறந்தது. கும்பராசி என்பர்களே, செலவுகளை கட்டுக்குள் வைப்பது நல்லது. மன வலிமையால் அனைத்து சவால்களையும் சமாளிப்பீர்கள். வேலை தொழிலில் கூடுதல் கவனம் தேவை. பொறுமையாக இருப்பதன் மூலம் பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. வேலை செய்யும் இடத்தில் மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் வரலாம். வேலைகளில் தடை தாமதங்களுக்கு பிறகு வெற்றி உண்டாகும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். பயணங்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ஓம் சனீஸ்வராய நமகா என்ற மந்திரத்தை 108 முறை ஜெபிப்பது உகந்தது. கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் அதிகரிக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப் பெறலாம். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை உச்சரிப்பது மன அமைதியையும் நல்ல பலன்களையும் தரும். மீனராசி என்பர்களே, உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பணவரவு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தட்சிணாமூர்த்தியை வழிபட நன்மை உண்டாகும். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம். வண்டியில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பாராத வழிகளில் பணவரவு உண்டாகும். குடும்பத்தினரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சிவபெருமானை வழிபடுவது சிறந்தது. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இது நல்ல நேரம். பணியிடத்தில் சக ஊழியர்கள் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. சனீஸ்வர பகவானை வழிபடுவது நன்மைகளை தரும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். பண விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. வெளியூர் வெளிநாடு செல்ல நேரிடும். பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். விநாயகரை வழிபடுவது காரிய தடைகளை நீக்கும். ஆன்மீக குறிப்புகள். முருகப்பெருமானின் வேலின் மகத்துவம் என்ன? ஏன் வெற்றிவேல் வீரவேல் என்று முழக்கமிடுகிறோம்? அன்னை பராசக்தி தனது ஆற்றலை கொண்டு உருவாக்கியதுதான் வேல். இதனால்தான் அதற்கு சக்தி வேல் என்றும் பெயர் பெற்றது. வேலின் அடிப்பகுதி நீளமாக, இடைப்பகுதி அகலமாக, நுனிப்பகுதி கூர்மையாக இருக்கும். அதாவது அறிவு என்பது ஆழமானதாக நீளமாக இருக்கும். பரந்ததாக அகலம் மிக கூர்மையாக நுனி இருக்க வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. வெற்றிவேல் இலக்கை நோக்கிய பயணத்தையும், வீரவேல் என்பது பயணத்தில் தேவைப்படும் மன வலிமையையும் குறிக்கிறது. இன்றைய தினத்தில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற சிறப்பு நன்னாளை கொண்டாடும் நேயர்களுக்கு ஜோதி தொலைக்காட்சியின் சார்பில் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நீங்கள் திசையெங்கும் வெற்றி வாகை சூட இறைவன் அருளட்டும்.